ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பிகினரா? நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டாக்கில் நான் எப்போ வாங்கும்போது எனக்காகவே வந்து ஸ்டாக் வந்து நான் வாங்குற ஸ்டாக் மட்டும் மேலே போக மாட்டுது, அது மட்டும் கீழே வருது, ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. நான் ரொம்ப பிகினர், எப்படி நான் வந்து ஸ்டாக்கை ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது, ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுமா கீழே போகுமா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து நிஃப்டி 50 நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது என்ன ட்ரெண்டில் இப்போ இருக்குது, அந்த ட்ரெண்ட் எப்படி அசஸ் பண்ணுறது, அது ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஓடுமா அப்படின்றத பார்க்குறது வந்து நம்ம டக்குன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்காக இது யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பிகினர்னா பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து நான் வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறேன். என்னோட பர்சனல் ட்ரேடை வந்து நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் இது வந்து நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து போட்டிருக்கிறது வந்து நிஃப்டி 50 வந்து சார்ட் எடுத்திருக்கேன். ஓகே சார், எப்படி சார் இந்த சார்ட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிஃப்டி 50 ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் போய் இங்கே போய் சர்ச் பண்ணாலே போதும், நிஃப்டி 50 போட்டாலே வந்துடும். இது வெறும் பேசிக் தான், இது மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ வந்து இந்த ஸ்டாக் இது ட்ரெண்டாக இருக்குமா, எப்படி பண்ணுறது சார் எனக்கு தெரியல அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நிஃப்டி 50 நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த நிஃப்டி 50ல் வந்து இப்போ நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஹையர் த டைம் ஃப்ரேம். ஸோ வென் யூ செக்கிங் த ட்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூ செக் ஆன் த ஹையர் டைம் ஃப்ரேம். This is not for the scalpers, this is not for the FNO, this is not for option traders, not future traders. It's purely for the cash traders. ஓகேங்களா? நீங்கள் ஏன்னா இந்த ட்ரெண்டை வந்து நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ்க்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஃப்என்ஓ பண்ணலாம், பட் எஃப்என்ஓ இஸ் a டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ். இது ரொம்ப ஸ்பீடாக போகும் எஃப்என்ஓ. ஓகேங்களா? நம்ம வந்து கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ நான் இப்போதைக்கு கேஷ் மார்க்கெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் எஃப்என்ஓ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ கம் டு திஸ் பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்டு போட்டேன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு இண்டிகேட்டர் போடணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ட்ரெண்ட் வந்து மேலே தான் போய்ட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போனால் இஃப் யூ கேன் சே தட் ஃப்ரம் 2023 ரேலி ஆகிட்டு இருக்கு, அப் டவுன், பட் தர் இஸ் a lot ஆஃப் வாலிட்டிலிட்டி, பட் த ட்ரெண்ட் இஸ் அப். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பாருங்கள். இது ஒரு கன்வின்சிங்காக தான், பட் யூ கேன் சி கொஞ்சம் நீங்கள் ஃபெமிலைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது போடணும். ஸோ திஸ் ட்ரெண்ட் இஸ் ஆக்சுவலி கோயிங் அப். இந்த ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் எப்படி போடுறதுன்னா இந்த சைடில் கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, அதை புஷ் பண்ணிட்டு எங்கேயாவது நீங்கள் ட்ராக் பண்ணால் அது வந்துடும். ஸோ ஐ சே திஸ் இஸ் சார், இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சொன்னீங்கன்னா கரெக்டு, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு தான் ஒரு மேஜிக்கல் ஃபார்முலா இருக்குது. திஸ் இஸ் கால் எம்ஏ கிராஸ். ஸோ எம்ஏ கிராஸ்ன்றது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஜெரோதாலேயே. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலி நம்ம என்ன பண்ணோம்னா 9 வந்து பேசிக்கலி 926 இருக்கும். நம்ம 926 பார்க்காம இந்த 20 மாற்றிட்டு இது வந்து 50 மாற்றிடணும். ஏன் அதை மாற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 20ன்றது தான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அக்ராஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பெரிய பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது 20 தான். இப்போ 20ல் பார்த்தீங்கன்னா இது டச் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ இட் கேம் பேக். இதை வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? கீழே வந்து சப்போர்ட். ஸோ இதில் புல் பேக் வந்துச்சு, பட் 50 டச் பண்ணல. இந்த மூமெண்ட் இட் கிராஸ் டச் பண்ணாலே இது வந்து கொஞ்சம் வேரில் இறங்குது. இன்னும் கொஞ்சம் போனால் 50க்குள்ளே போனால் ஆல்மோஸ்ட் வெரி வெரி வீக்குன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இது வந்து இதுவாக இருக்குன்னு. பட் இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ ட்ரெண்ட் இஸ் அப். செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆசிலேட்டர்ஸ் ஆர் தர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த வேர்ல்டு ரெனோட் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐன்றது ஸ்பீடோமீட்டர் மாதிரி. நம்ம வந்து வண்டி எப்படி ஓடுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு தெரியலாம். இது வந்து ஒரு லைன்லேயே பார்த்துடலாம். இது வந்து 60க்கு மேலே போச்சுன்னா இந்த ஆசிலேட்டர் மேலே தான் போய்ட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது என்னைக்கு 60யை வந்து பிரேக் டவுன் பண்ணி 40ல் வந்துச்சுன்னா இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ரேஞ்சிங்னா இது வந்து மேலேயும் போல் கீழேயும் போல். ஸோ 60 to 40ல் இருந்துச்சுன்னா இது ரேஞ்சில் இருக்கும். 60க்கு மேலே அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா இட் இஸ் கோயிங். ஸோ அட் த மூமெண்ட் we are speaking today, this நவம்பரில் வந்து
க்ளோஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் அப். ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப். இது மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். சார் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு இந்த சார்ட்டில் வந்து இட்ஸ் கோயிங் அப் ட்ரெண்ட் தான். ஸோ திஸ் கன்ஃபார்ம்ஸ் தட் மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அட் த மூமெண்ட், த ட்ரெண்ட் இஸ் அப். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் த பிகினர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் பி மீனிங் அ லாட், பிகாஸ் ஐ டேக் லாட் ஆஃப் எஃபர்ட் டு புட் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா ஒரு டீட்டெயில் டவுட்ஸ்னா இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக அனுப்பலாம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.